Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம System of Particles and Rotation அப்படின்ற ஒரு physics lesson உடைய ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம moment of inertia அதான் வந்து MOI. ஸோ moment of inertia வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா PYQs எடுத்து பாருங்கள், நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் moment of inertiaவில். அண்ட் இந்த moment of inertia பற்றி ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னது அப்படின்னா, இந்த moment of inertiaன்ற டாப்பிக்கில் வந்து ரெண்டு ஃபார்முலா, ரெண்டு தியரம், இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ரெண்டு ஃபார்முலா என்னது, I is equal to mr square and I is equal to mk square. இது ஒரே ஃபார்முலா தான் ஆல்மோஸ்ட். அண்ட் ரெண்டு தியரம் என்னது அப்படின்னா parallel axis தியரம், perpendicular axis தியரம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்க்க ரொம்ப சப்பையாக இருக்குது. அண்ட் இந்த parallel axis தியரம், perpendicular axis தியரம் ரொம்ப ஈஸி. நீட்டுக்கு நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரெண்டு ஈஸியான ஃபார்முலா, ரெண்டு ஈஸியான தியரம். ஆனால் ஏன் இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்போ இந்த டாப்பிக்லேருந்து MCQs வந்ததுன்னா எனக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே மண்டைக்கு வராது. ஸோ ஏன் அப்படின்னா, என்ன தான் இதெல்லாம் ஈஸியாக இருந்தாலும் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் KCKQ சீரீஸோட ரெண்டாவது வீடியோ. ஸோ KCKQ சீரீஸ் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது. ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்டை வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் மாசஸ்க்கு. பாயிண்ட் மாஸ்னா பேர்லேயே இருக்குது, பாயிண்ட்டாக இருக்குல்ல, அது வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஓகேயா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ மாஸ் இருக்குது ஓகேயா. ஸோ இந்த பாயிண்ட் மாஸ்க்கு ஃபார்முலா வந்து I is equal to mr square. இது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த லெசன் பேர் என்னது, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தானே. ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அங்கே நிறைய பாயிண்ட் இருக்குது, ஒரு சாலிடாக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா I is equal to mk square ஓகேயா. ஸோ இது ரெண்டுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. இது ரெண்டுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸே வந்திருக்கு சரியா. ஸோ பாயிண்ட் மாசஸில் என்ன மாதிரி கொஸ்டின் வரும்ன்றதை அடுத்து பார்க்கலாம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, அதான் ரிங்கு, டிஸ்க்கு, ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், ஹாலோஸ்பியர், சாலிட் ஸ்பியர், ராடு, அது மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் வரும். அதோட கொஸ்டின்ஸ் நம்ம போடுவோம் அடுத்து. இந்த ரெண்டு தியரம் இருக்குல்ல, ரெண்டு தியரமும் வந்து இதில் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போதே சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுப்போம். ஸோ 2016 கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பட் ஃபஸ்ட்டு நம்ம பழைய ஒரு கொஸ்டின் 2004 வந்த கொஸ்டினை வந்து பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனில் கொஸ்டினை காமிக்கிறேன். ஸோ 3 particles each of mass m gram. ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். 3 particles each of mass m gram are situated at the vertices of an equilateral triangle ABC of side L centimeters. The moment of inertia of the system about a line AX, அதாவது ஆக்சிஸ் வந்து AX அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபவுட் லைன் அப்படின்னு சொன்னாலே வந்து அபவுட் அப்படின்ற வேர்டு பார்த்தாலே அதுதான் ஆக்சஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஈக்குவலேட்டர்னால் எல்லா சைடும் ஈக்குவலு. அண்ட் இந்த இடம் வந்து ஆரிஜினில் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்படியே இதுக்கு பர்பெண்டிகுலர்னால் என்னது, 90 டிகிரி. ஸோ இங்கே வந்து ஒரு AX அப்படின்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் M, இங்கே வந்து ஒரு மாஸ் M, அண்ட் இங்கே வந்து ஒரு மாஸ் M இருக்குது சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அபவுட் தி ஆக்சஸ் எக்ஸ் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த சிஸ்டமுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா பாயிண்ட் மாஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ பாயிண்ட் மாஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னது, I is equal to mr square ஓகேயா. ஸோ இங்கே என்ன 3 m இருக்குது. ஸோ 3 mr square இருக்குது. m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் ப்ளஸ் அது மாதிரி m3 r3 ஸ்கொயர் அப்படின்னு எத்தனை மாஸ் இருக்கோ அத்தனை இதுக்கு ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஸோ இங்கே கேள்வி என்னது அப்படின்னா, ஆர் என்னது, ஆர் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஆர் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாஸுக்கும் ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சரியா. ஸோ இந்த கோணலான டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பர்பெண்டிகுலரான டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும் சரியா. ஸோ இதுதான் வந்து ஆர் சரியா, ஆர் சரி. ஸோ இப்போ M1 R1, ஸோ இது வந்து M1 வச்சுக்குவோம், இது M2ன்னு வச்சுக்குவோம், இது M3ன்னு வச்சுக்குவோம் சரியா. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம், வாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ M1 R1, R1ஓட வேல்யூ என்னது, ஸோ இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா.
ஸோ இது வந்து பேஸுக்கு பேஸோட ஹாஃபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த R1 வந்து L/2, R1 வந்து L/2 சரியா? ஸோ கண்டுபிடிப்போம். ஸோ M1 வந்து M தான் இன்ட்டு R1னா L/2. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி அப்படின்னா L²/4 வரும். கேல்குலேஷனாக நீங்கள் பண்ணிக்குவீங்கல்ல. அப்புறமா வந்து ப்ளஸ் M2 எங்கே இருக்குது? M2 இங்கே இருக்குது. M2 R2 வந்து டிஸ்டன்ஸ்லேயே அதாவது ஆக்சஸே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸே வராது. ஸோ இது வந்து 0 வந்துடும். புரியுதா? அதாவது உதாரணத்துக்கு ஒரு டோர் எடுத்துக்கோங்களேன், கதவு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த கதவோட ஆக்சஸு. ஸோ இது கதவு சரியா? ஸோ இது வந்து கதவு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கதவை வந்து நீங்கள் திறக்கும் போது இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுப்பீங்க கரெக்டாக? இது இந்த ஆக்சஸ் மேலேயே கொடுத்தீங்க அப்படின்னா கதவு நகருமா? நகராது. ஸோ அதே மாதிரி இந்த கதவுக்கு மேலே கீழே ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, கதவை மேலே தள்ளினீங்க இல்லை கீழே தள்ளினீங்க அப்படின்னா கதவு நகருமா? நகராது. ஸோ கரெக்டாக இந்த ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து கதவு நகரும். ஸோ இதே இது ஆக்சஸ் மேலேயே ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலும் கதவு நகராது. ஸோ அதனால் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. புரியுதா? ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0, R2 வந்து 0வாக இருந்தது அதனால். சரி, இப்போ M3க்கு வந்து மாஸ் வந்து M தான், ஏன்னா எல்லா மாஸ்க்கும் M தானே. ஸோ M3 அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இது என்னது? L. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து L சரியா? இது மட்டும்தான் L/2, இது ஃபுல்லாத்தையும் L, இது எல்லாமே L. ஸோ அதனால் ML². ஸோ இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? 0 அழிச்சிருங்க. ஸோ mL²/4 ப்ளஸ் ML² அப்படின்னா அது 5mL²/4. இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆர் பாயிண்ட் மாசஸ். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் உங்கள் ஷார்ட் நோட்ஸில் இல்லை நோட்ஸில் நோட் பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட் மாசஸ்க்கு இது பாயிண்ட் மாசஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே ஒன்று. ஸோ அடுத்து இப்போது நம்ம 2016 கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் வந்து இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த பார்ட்டிகல்ஸ் அதாவது பாயிண்ட் மாசஸ்க்கான கொஸ்டின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போது இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் தோணும், ஏன்னா ராடுன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை படிங்க. லைட் ராட் ஆஃப் லென்த் L has 2 masses M1 and M2 attached to its 2 ends. The moment of inertia of the system about an axis perpendicular to the rod and passing through the center of mass is. ஸோ அந்த கொஸ்டின் படித்தா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைட் ராட் இருக்குது, லைட் ராட், ஆனால் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் லைட் ராடு ஆஃப் மாஸ் என்னன்னு கொடுக்கல. இங்கே ஒரு 2 எண்டில் வந்து ஒரு சைடில் M1 இன்னொரு சைடில் M2 அப்படின்னு ஒரு 2 வெயிட்ஸை தொங்க போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா M1 M2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சஸ் போட்டு இது வழியாக தான் வந்து இந்த ராடை வந்து தொங்க விட்டுருக்காங்க சரியா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் என்னது அப்படின்னா, இந்த ஆக்சஸில் வழியாக வந்து இந்த ராடை தொங்க விட்டாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ராடுன்னு கொடுத்தோடனே நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சரி ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னலாம் யோசிக்காதீங்க. இது வந்து லைட் ராட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட் ராட் மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லனா m = 0 அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே ராடே மறந்துடணும் பேசிக்லி. ஸோ இந்த கொஸ்டினில் ராடே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கோடு இருக்குது, இந்த ராடோட லென்த் Lன்னு கொடுத்துறாங்கல்ல. ஸோ இங்கே ஒரு மாஸ் M1 இருக்குது அண்ட் இங்கே ஒரு மாஸ் M2 இருக்குது அண்ட் இதுக்கு நடுவில் L டிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் பேசிக்கலி, அவ்வளோதான். அண்ட் இதுக்கு நடுவில் இங்கே வந்து எங்கேயோ சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, அது வழியாக ஆக்சஸ் போகுது. அண்ட் இந்த ஆக்சஸில் இருந்து தான் நீங்கள் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டின். என்னது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ M1 வந்து L1 டிஸ்டன்ஸில் இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து. M2 வந்து L2 டிஸ்டன்ஸில் இருந்து இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து. புரியுதா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். L1 + L2 வந்து எல்லாம் இருக்கும் சரியா? ஸோ இப்போ L1ஓட வேல்யூ என்னது? இது நீங்கள் போன வீடியோவை நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். L1 வந்து ஆப்போசிட் மாஸ் M2 இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் மாஸ் M1 + M2. அதே மாதிரி L2ஓட வேல்யூ என்னது? ஆப்போசிட் மாஸ்னால் L2க்கு ஆப்போசிட் M1 டோட்டல் டிஸ்டன்ஸ் பை M1 + M2. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு L வரும்.
ஆட் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். போன கொஸ்டின் மாதிரியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சஸ் என்னது m1 into perpendicular distance whole square plus m2 into perpendicular distance whole square. ரொம்ப சிம்பிள். ஸோ m1 L1 square plus m2 L2 square அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஸோ m1 into L1 square என்னது m2 square L square by m1 plus m2 whole square. டினாமினேட்டர் m1 plus m2 whole square தான், ஒரே இதுதான், ரெண்டுமே வரும். ஸோ நம்ம காமன் டினாமினேட்டர் எடுத்துக்குவோம். ப்ளஸ் m2 இன்ட்டு L2 என்னது m1 ஸ்கொயர் m1 மேலே ஸ்கொயரு அண்ட் L ஸ்கொயர் சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நான் அழைச்சிக்கிறேன், அப்போ தான் வந்து சால்வ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காமன் எடுத்துருங்க. அதாவது என்னது L ஸ்கொயர் காமனு அண்ட் m1 m2 காமனு, m1 m2 L ஸ்கொயர் காமனாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ காமனாக இருந்தால் உள்ள என்ன இருக்கும், m1 வந்தாச்சு, ஒரு m2 பாக்கி இருக்குது உள்ள, m2 ப்ளஸ் இங்கே வந்து m2 வெளியே எடுத்தாச்சு, m1 ஒன்று பாக்கி இருக்குது, m1 பை கீழே வந்து அதே தான் இருக்குது, ஆனால் m1 ப்ளஸ் m2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது கீழே, ஆனால் மேலே வந்து ஒன்று தான் இருக்குது சரியா. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது மேலே ஒன்று கீழே ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து m1 m2 L ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2. சாரி, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாகிடுச்சு, கை வலிக்குது அதனால். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள். ஸோ வைஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த டிஸ்கை வந்து கிச்சன்லேருந்து ஆட்டையை போட்டேன். ஸோ இந்த டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டரில் இருக்குது, புரியுதா. ஸோ இந்த டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆக்சஸ்ஸு சரியா. ஸோ இப்போது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சஸை சொருகிட்டேன் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சஸை வந்து சொருகிறேன் அப்படின்னா இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2 இருக்கும். ஓகேயா, வெரி சிம்பிள். ஸோ இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பெர்பெண்டிகுலர் சரியா. ஸோ இது வந்து ஒரு ஆக்சஸ். இது மாதிரி இன்னும் 3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 4 ஆக்சஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. மீதி 3 வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில், எக்ஸாமில் சரியா. எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ஆக்சஸ் உங்களுக்கு கிளியர், சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஆக்சஸை வந்து சொருகுறீங்க. இப்போ இது எக்ஸாமினர் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்லலாம் நான் சொருகலை, நான் வந்து உங்களுக்கு டேஞ்சென்ஷியலாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சர்க்கிள், இது வந்து ஒரு சர்க்கிள். இப்போ நான் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி தர வேண்டியது இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. அண்ட் சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்குது, அண்ட் சென்டரில் இருந்து ஒரு ரேடியஸ் இருக்குது, அண்ட் ரேடியஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் தான் வந்து டேஞ்சென்ட். ஓகே, இது பேர் வந்து டேஞ்சென்ட். ஸோ இப்போது நீங்கள் இந்த சர்க்கிளுக்கு இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த ஆக்சிஸ் தான் வந்து டேஞ்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஸோ இப்போது இன்னொரு ஆக்சிஸ் பேர் என்னதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டேஞ்சென்ஷியல் பர்பெண்டிகுலர். இது என்னதுடா புதுசாக இருக்குது. ஸோ இப்போது வந்து டிஸ்கோடைய டேஞ்சென்ட் இது, அண்ட் இந்த டிஸ்குக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ டேஞ்சென்ட்டில் ஒரு ஆக்சிஸ் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து 2வது ஆக்சிஸ், புரிஞ்சுதா. ஸோ டேஞ்சென்ஷியல் பர்பெண்டிகுலர் டிஸ்குக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ டேஞ்சென்ஷியல் பர்பெண்டிகுலர். ஸோ 3வது ஆக்சிஸ் என்னது அப்படின்னா இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக தான் போகுது. ஆனால் வந்து ஆல்ரெடி பர்பெண்டிகுலர் இருக்குது. ஸோ பேரலல். அதே மாதிரி இது வந்து டேஞ்சென்ஷியல் பேரலல் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. அது இப்படி போச்சு அப்படின்னா அது வந்து பர்பெண்டிகுலரு. அதே இது டிஸ்குக்கு பேரலாகவே போச்சு, ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகணும், இப்படி போகணும். அதாவது புரியுதா, இப்படி போகணும். இந்த ஆக்சிஸ் இப்படி சொருகணும், டிஸ்குக்கு இப்படி சொருகணும், புரியுதா, இந்த ஹொரிசாண்டலாக சொருகணும். ஸோ இது வந்து எதுன்னு சொல்லுங்கள். இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் பேரலல். அதே இது என்னது, இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டேஞ்சென்ஷியல் பேரலல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த டிஸ்கை வச்சு உங்களுக்கு எல்லாமே புரியும். இது வந்து டிஸ்க்கு பதிலாக ரிங்கு மோதிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோதிரத்துக்கு
இது என்னது, அதாவது இதோ இது என்னதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் இது என்னதுன்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ இந்த 3 ஆக்சஸ்க்கும் வந்து எப்படி நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் வந்து இந்த ஆக்சஸோடைய சென்டர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சஸ். சரியா? ஸோ இப்போ இந்த மீதி 3க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அண்ட் பேரலல் ஆக்சஸ் தியரம், இது 2 வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளான கான்செப்ட் கைஸ். ஸோ இப்போது ஒரு டிஸ்க் இருக்குது அண்ட் இந்த டிஸ்க்குக்கு சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் வழியாக உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் சொருகுனா உங்களுக்கு என்ன தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும், mr²/2 அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போது நான் டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலராக சொருகிறேன், இன்னொரு ஆக்சஸ் சொருகிறேன் அப்படின்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேரலல் ஆக்சஸ் தியரம், பேரலல் ஆக்சஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா I is equal to IC plus MD square அப்படின்னா என்னதுன்னா, இப்போது எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் வேணும். ஸோ எனக்கு இந்த 2 ஆக்சஸும் வந்து பேரலாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பேரலல் ஆக்சஸோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு தெரியும், இந்த IC பர்பெண்டிகுலர் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு இது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால் இதையும் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து பேரலல் ஆக்சஸ் தியரம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது 2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது D இது தெரிஞ்சது அப்படின்னா என்னால் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து IT பர்பெண்டிகுலர்னு வச்சுக்கோங்க, IC பர்பெண்டிகுலர்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போது எனக்கு IC பர்பெண்டிகுலர் வந்து எனது டிஸ்க்கு mr²/2 and md². D வந்து இங்கே ரேடியஸ் தான், சர்க்கிளில் டிஸ்க்கு. ஸோ ரேடியஸ் வந்து r. ஸோ mr²/2 ப்ளஸ் mr² is equal to 3/2 mr². ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் ஃபார் டிஸ்க்கு வந்து 3/2 mr². இது உங்களோட புக்கில் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேரலல் ஆக்சஸ் தியரம். இது அப்படியே மாற்றிட்டீங்க. இது வந்து டான்ஜென்ஷியல் பேரலல், இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் பேரலல், இதுவும் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இது வந்து டிஸ்க்கு காமிக்கிறேன். ஸோ டிஸ்க்கு இந்த இப்படி ஒரு ஆக்சஸும் அண்ட் டிஸ்க்கு இப்படி ஒரு ஆக்சஸும், இது 2க்கும் இருக்கிற ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ் தான் வந்து இங்கே இருக்கும். ஏன் அப்படின்னா டான்ஜென்ஷியல் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது என்னவாக இருக்கும், இது வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்போயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே சொருகலாம், ஆனால் இங்கே சொருகுனா தான் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். சரியா? அதனால தான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடுவில் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நடுவில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து இங்கே போட்டுட்டு இதை வந்து இங்கே போட முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. C வந்து சென்டரில் தான் இருக்கும், ஃபார்முலாவிலேயும் சென்டரில் தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் சென்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க, பேரலல் ஆக்சஸ் தியரம். ஸோ புரிஞ்சுதான் நினைக்கிறேன். அடுத்து பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் பார்ப்போம். பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரமோட கான்செப்ட் என்னது அப்படின்னா வழக்கம் போல் டிஸ்க் இருக்குது, டிஸ்கோட சென்டர் இருக்குது, சென்டர் வழியாக ஒரு ஆக்சஸை சொருகிறீங்க அண்ட் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எல்லாருக்கும், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து டிஸ்க்கு mr²/2. இது நான் வந்து பேரலாக சொல்கிறேன், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியா, ஆனால் பேரலல். இது வந்து இன்னும் ரொம்ப மேலே எழுதிட்டே நினைக்கிறேன். இது வந்து IC பர்பெண்டிகுலர். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணலை. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? வித் பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் வெரி சிம்பிள் கைஸ். இதுக்கும் நம்ம மறுபடியும் டிஸ்க் எடுத்து காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னதுன்னா இப்போது IZ is equal to IX plus IY. ஸோ எப்படி நம்ம பேரலல் ஆக்சஸ் தியரமுக்கு 2 பேரலான ஆக்சஸ் எடுத்தோமோ, இங்கே பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரமுக்கு 3 பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தேவை நம்மளுக்கு. ஒன்று வந்து காமிக்கிறேன், ஒன்று வந்து ஆக்சஸ் எங்கே, ஒன்று வந்து இந்த ஆக்சஸ்ஸு, இன்னொன்று
இந்த ஆக்சஸு, இன்னொன்று இந்த ஆக்சஸு. சிம்பிள். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸு, இது ஒய் ஆக்சஸு, இது வந்து ஜெட் ஆக்சஸு. மேலே கீழே, சைடில் அண்ட் உள்ள வெளியே. புரியுதா? ஸோ இந்த 3 ஆக்சஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஆக்சஸில் அதாவது 2 ஆக்சஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு மீதி ஒரு ஆக்சஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்சஸ் தெரியும், ஒரு ஆக்சஸ் தெரியும், மீதி 2 ஆக்சஸ் தெரியல. ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ஸு. அப்போ உள்ளே வெளியே இருக்கிற இதுக்கு நம்மளுக்கு தெரியாது, இதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ சிம்பிள் கைஸ். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஒரு டிஸ்க்கு, ஒரு ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து உள்ள வெளியே, கரெக்டாக? இது வந்து உள்ள வெளியே ஆக்சஸ்ஸு. ஸோ இது வந்து உள்ள வெளியே ஆக்சஸ்ஸு. அண்டு இது வந்து சைடு வழியாக விடுற ஆக்சஸ்ஸு. அண்டு இது வந்து மேலே கீழே விடுற ஆக்சஸ்ஸு. ஸோ இது வந்து மேலே கீழே விடுற ஆக்சஸ்ஸு. புரியுதா? ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? மேலே கீழே ஆக்சஸும் சைடில் வருகிற ஆக்சஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஆக்சஸ் தான். புரியுதா? ஸோ இந்த ஐசி பேரலில் இருக்கிற இந்த 2 ஆக்சஸும் வந்து சேமு. அதாவது இந்த ஆக்சஸ் இல்லை, இதை நீங்கள் இந்த சைட்லேருந்து பேரலாக விட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இந்த சைட்லேருந்து பேரலாக விட்டாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸா, இது வந்து ஒய் ஆக்சஸா? இல்லை ஆமாம், இது ஒய் ஆக்சஸு, இது வந்து ஜெட் ஆக்சஸு. உங்களுக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பர்பெண்டிகுலராக போச்சு அப்படின்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க தெரியும். அது வந்து இது. இப்போது இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் சேம் சென்டர் ஆஃப் மாஸ், அது என்னது? அது வந்து கண்டுபிடிக்கணும். IX + IX is equal to IY. ஸோ அதனால் 2IXன்னு வச்சுக்குவோம். ஸோ 2I இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், 2IX. ஸோ IZ வந்து உங்களுக்கு mr²/2ன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற 2வை வந்து இங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா இது வந்து mr²/4 ஆயிரும். ஸோ இப்போ இந்த டிஸ்க்குக்கு நீங்கள் வந்து எங்கடா ஆக்சஸ் இங்கே வந்து இப்படி பேரலாக ஆனால் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாகவே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/4. அதே மாதிரி இங்கே விட்டாங்க, இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பேரலாக தான் போகுது. ஸோ இதுக்கும் வந்து mr²/4. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ கைஸ், டக்குன்னு ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போது இது வந்து நீட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் 2008 கேட்ட கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ சர்க்குலர் டிஸ்க் டு தேட் ஆஃப் அ சர்க்குலர் ரிங் ஈச் ஆஃப் சேம் மாஸ் அண்ட் ரேடியஸ் அரவுண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சஸ் இஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு கொடுத்துட்டாங்க, ஒரு சர்க்குலர் ரிங்கு கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே சேம் மாஸ் சேம் ரேடியஸ். சிம்பிள். ஆனால் அபவுட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னது அப்படின்னா, ரெண்டுக்குமே வந்து சேம் ஆக்சஸ். அதாவது நம்ம இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னு எடுத்துக்குவோம் ரெண்டுக்குமே. சரியா? ஸோ இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு வந்து mr², டிஸ்க்குக்கு வந்து mr²/2 அண்ட் ரிங்குக்கு வந்து mr². ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இன்னும் சொல்லி தரல, இப்போ சொல்கிறேன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் டிஸ்க்கு இஸ் டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் ரிங்கு. இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சர்க்குலர் டிஸ்க்கை வந்து 1 எடுத்துக்குவோம் அண்ட் ரிங்கை வந்து 2 எடுத்துக்குவோம். சரியா? அதே மாதிரி இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் டிஸ்க்கு 1, இது வந்து I2 வந்து ரிங்குக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ஃபார்முலா தெரியும். I1 is equal to mk². கேனா வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரி, இங்கே வந்து ஒரு டக்குன்னு ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ இங்கே I is equal to, இப்போ மாஸ் கேன்சல், அப்போ k² தான் வந்து r²/2. அப்போது k வந்து √r/2. இது வந்து டிஸ்க்குக்கு. இது இஸ் ஈக்குவல் டு r ஃபார் ரிங்கு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதை விடுங்க. ஸோ இப்போது இந்த ஃபார்முலா வச்சுப்போம், நம்ம mk². இப்போ அதை அழைச்சிப்போம். ஸோ இப்போது I1 is equal to m1k1². I2 is equal to m2k2². இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம்.
அதாவது இப்படி ஓகே அவ்வளோதான் சிம்பிள். இதை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். I1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, mr²/2. I2 வந்து mr². mr²/2 by mr² வந்து 1/2 தான், சிம்பிள். அண்ட் M1 K1 M1ம் M2ம் சேமு, ரெண்டுக்குமே மாஸ் சேமு. இதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அண்ட் K1/K2 தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அண்ட் நீங்கள் ஸ்கொயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரூட் ஆயிரும். ஸோ √1/√2 இஸ் தி ஆன்சர். ஸோ இது வந்து 1/√2 ஆன்சர் கிடச்சிருச்சு. சரிங்களா? எப்படி இந்த வெறும் இந்த வேல்யூஸ் வச்சு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு. ஸோ கைஸ், அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம எதுக்கு parallel axis theorem, perpendicular axis theorem படித்தோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து 2015ஓட PYQ. 3 identical spherical shells, each of mass m and radius r, are placed as shown in the figure. Consider an axis xx dash which is touching the two shells. அந்த diagram பார்த்து புரிஞ்சுக்கலாம். Moment of inertia of axis consisting of these 3 spherical shells about xx dash. ஸோ moment of inertia கண்டுபிடிக்கணும் about xx dash axis. அதாவது இது வந்து x அண்ட் எக்ஸ் டேஷ். ஸோ இந்த ஆக்சஸ் அபவுட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 ஷெல்லுக்கும் வந்து சேம் மாஸ் சேம் ரேடியஸு அண்ட் இது ஆக்சஸு. ஸோ ஒரு ஷெல்னால் வந்து ஆக்சுவலாக ஹாலோஸ்பியர், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஷெல்னால் வந்து ஹாலோஸ்பியர், இது தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க ஷார்ட் நோட்ஸில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷெல்லுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக, அதாவது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது கைஸ் வந்து இந்த 3 ஷெல்லோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த ஷெல்லுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது, இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பர்பெண்டிகுலராக போகுது. ஸோ ஐசி பர்பெண்டிகுலர் ப்ளஸ் இது ரெண்டுக்கும் வந்து டான்ஜென்ஷியல் ஆனால் பர்பெண்டிகுலராக போகுது. ஸோ ஐ டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர். ஸோ இது வந்து ரெண்டு ஷெல் இருக்குது. ஸோ 2 ஐடி பர்பெண்டிகுலர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான். ஸோ இந்த ஐடி பர்பெண்டிகுலர் வந்து என்னது கைஸ், ஸோ ஐடி பர்பெண்டிகுலர் வந்து ஐசி பர்பெண்டிகுலர் ப்ளஸ் எம்டி ஸ்கொயர். ஐசி பர்பெண்டிகுலர் ப்ளஸ் எம்டி ஸ்கொயர், இது என்னது parallel axis theorem. ஸோ ஐசி பர்பெண்டிகுலர் என்னது கைஸ், ஐசி பர்பெண்டிகுலர் வந்து வேல்யூ தெரியும், 2/3 mr² அண்ட் எம்டி ஸ்கொயர் வந்து mr² தான். ஸோ இதோட வேல்யூ வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5/3 வருது, 5/3 mr² வருது. சரி, அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 into 5/3 mr². அண்ட் இதுவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து ஐசி பர்பெண்டிகுலருக்கு 2/3 mr². ஸோ 2/3 mr² plus 2 into 5 10/3 mr². ஸோ denominator சேம், 2 plus 10 12, 12/3 வந்து 4. ஸோ பேசிக்கலி வந்து 4 mr² is the answer. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் வந்து 2005ல் கேட்டது, நான் பிறந்த வருஷம் அது 2005. ஸோ 2 bodies have their moments of inertia I and 2I respectively about their axis of rotation. If their kinetic energies of rotation are equal, then their angular velocity ratio will be. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 2 பாடி இருக்குது, 1 and 2ன்னு வச்சுக்குவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஃபஸ்ட் பாடி வந்து வெறும் ஐ, ரெண்டாவது பாடிக்கு வந்து 2I, அண்ட் 2 பேருக்கும் வந்து கைனட்டிக் எனர்ஜி வந்து சேமு. ஸோ K1 K2 ரெண்டுமே வந்து ஈக்குவலு, கேன்னு வச்சுக்குவோம். அண்ட் என்ன கேட்குறாங்க இப்போ வந்து ω1 is to ω2 கேட்குறாங்க. ஒமேகானா என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் வந்து half mv² தானே. ஸோ எம்னா இனர்ஷியா I1, ஸோ I ω². ஸோ இப்போ ரேஷியோ கண்டுபிடிப்போமா. இப்போது என்ன பண்ணலாம், போன கொஸ்டினுக்கு பண்ண மாதிரியே பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். K1/K2 is equal to half I1 ω1² by half I2 ω2². ஸோ half போச்சு. அண்ட் K1 K2 ஈக்குவலு, ஸோ அதுவும் போச்சு. அண்ட் I1 வந்து ஒரு ஐ தான், I2 வந்து 2I, ஸோ கீழே 2 வந்துடும். ஸோ இப்போ வந்து ω1/ω2 வந்து ஸ்கொயர் எடுத்துருவோம். அண்ட் இந்த 2 வந்து அங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ 2
அண்ட் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா √2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து √2:1 இதுதான் ஆன்சர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூஸ் அண்ட் இந்த parallel axis தியரம் perpendicular axis தியரம் தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் எல்லாமே தெரியும். ஸோ கைஸ் கான்செப்ட் நம்பர் 5 வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னது அப்படின்னா, ஒரு ராடு இருக்குது, அந்த ராடோட லென்த் வந்து L. இது வந்து ஒரு ராடு. சரி, இப்போ இந்த ராடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வளைச்சு ஒரு மோதிரம் மாதிரி ஆக்கிடுறோம், ஒரு ரிங் ஆக்கிடுறோம். புரியுதா? ஒரு ரிங் ஆக்கிடுறோம் இந்த மாதிரி. சரி, இப்போது இந்த ரிங்கோடைய சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற ஆக்சிஸில் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் என்னது? ஐ. வெறும் ஐன்னு எழுதவே கூடாது இனிமேல். இந்த வீடியோக்கு அப்புறம் ஐசி பர்பெண்டிகுலராக என்ன ஆக்சிஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆக்சிஸ் எது வழியாக போகுது, சென்டர் ஆஃப் மாஸா இல்லை டேஞ்சென்ட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இனிமேல் ஐன்னு எழுதுனீங்க அப்படின்னா எந்த ஆக்சிஸ்ன்னு சேர்த்து எழுதணும். சரி, இப்போ ஐசி பர்பெண்டிகுலர் ஆஃப் ரிங் என்னது? mr². ஓகே, சூப்பர். மாஸ் ஆஃப் த ரிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது மாஸ் ஆஃப் த ராடு கொடுத்துருப்பாங்க. அதே தான் வந்து மாஸ் ஆஃப் த ரிங்காக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ராடை வந்து நீங்கள் ரிங் ஆக்குறீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் த ரிங் வந்து மாஸ் ஆஃப் த ராடாக தான் இருக்கும். சிம்பிள். அப்போ ரேடியஸ் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ரேடியஸும் வேணும். ரேடியஸ் நம்மள்கிட்ட இல்லை, அதுக்கு என்ன வழி பண்ணுறது? சிம்பிள். இந்த ராடை தான் வந்து வளைச்சி ரிங் ஆக்கியிருக்கீங்க. ஸோ இந்த ராடோட லென்த் இருக்குல்ல, இந்த ராடோட லென்த்து தான் வந்து இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். காமன் சென்ஸு, லாஜிக்கு, கரெக்டாக? ஸோ ரேடியஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2πr, அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா 2πr is equal to length of the rod. சரி, இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் ஈக்குவல் டு L/2π, அவ்வளோதான். ஸோ L வந்து கொடுத்துருவாங்க அவங்க கொஸ்டினில். ஸோ L/2π. அதே இதை இப்போ ஆர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? மாஸ் இன்ட்டு r². r²னா L²/4π². ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு 3 கொஸ்டின் காமிக்கிறேன். இது வந்து ராடை வந்து ரிங் ஆக்கிடுவாங்க, ரெண்டாவதுல வந்து பாதி ரிங் ஆக்குவாங்க, அண்ட் மூணாவது கொஸ்டினில் வந்து அதை பாதி ரிங்கோடே பாதி ஆக்குவாங்க, அதாவது ஒரு குவாட்ரண்ட் ஆக்குவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது? சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இதே இது பாதி ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா πr ஆயிரும். இதே இது குவாட்ரண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா πr/2 ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாவை மாற்ற இங்கேயும் வந்து ஃபார்முலா மாறும். அது mr²ல் இந்த ரேடியஸோட வேல்யூ மாற இங்கேயும் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட் நம்பர் 5. அண்ட் நான் காமிச்ச அந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட ப்ராக்டிஸ்க்கு. கைஸ், இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், படிங்க. 2 rods each of mass m and length L are arranged to form a cross. The moment of inertia of this cross about an axis passing through the center of mass and perpendicular to the plane formed by them is. ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸோ சிம்பிளான கொஸ்டின், ஐ மீன். ஸோ ஒரு ராட் இருக்குது அண்ட் இன்னொரு ராட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து கிராஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கிராஸோடைய சென்டரில் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் போகுது. அண்ட் இந்த ஐசி பர்பெண்டிகுலர் டோட்டல் கேட்குறாங்க, அதாவது 2 ராடுக்கும் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக ரொம்ப சப்ளிமெண்ட்ரி. இப்போ இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக தெரியும். பட் திடீர்னு ஒரு மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு க்ளூ கிடைக்காது, ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ 2 ராடு இருக்குது. ஒரு ராடோடைய ஐசி பர்பெண்டிகுலர் ஆஃப் 1 ராட் வந்து என்னது? ml²/12. ஒவ்வொரு ராடுக்கும் வந்து மாஸ் அண்ட் லென்த் வந்து m and Lன்னு கொடுத்துட்டாங்க அவங்க கொஸ்டின்லேயே. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ராடுக்கு ml²/12. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு. நம்மளுக்கு என்ன வேணும்? பர்பெண்டிகுலர். ஸோ ஜெட் ஆக்சிஸ் வேணும். ஸோ இதுதான் வந்து ஜெட் ஆக்சிஸ், IZன்னு வச்சுக்குவோம். ஸோ IX என்னது? இது. IY என்னது? இதுதான்.
புரியுதா? ஏன்னா இந்த ராடு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இந்த ராடு வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலரில் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வரும். சரியா? ஸோ ml²/12 ப்ளஸ் ml²/12 ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா ml²/6 வரும். ஸோ ml²/6 வரும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து ml²/6 இஸ் தி ஆன்சர். ஸோ இதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது. இது வந்து நீட் எக்ஸாம் மெயின்ஸில் 2010 கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கொஸ்டின் என்னதுன்னு படிங்க. ஃப்ரம் அ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் r and mass 9m, a small disk of mass m and radius r/3 is removed concentrically. The moment of inertia of the remaining disk about an axis perpendicular to the plane of the disk and passing through its center is. அதே தான். ஸோ டிஸ்க்கு வந்து சென்டரில் கன்சென்ட்ரிக்கலி ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் இந்த பெரிய டிஸ்கோடது வந்து 9m அண்ட் ரேடியஸ் r. இந்த சின்னது வந்து வெறும் m r/3. சிம்பிள். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரிமைனிங் கேட்டிருக்காங்க. சரியா? ரிமைனிங் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவல் டு சைனை வந்து இங்கே போட்டுட்டு அண்ட் இதை வந்து மைனஸ் சைனாக மாற்றுறோம். அவ்வளோதான். இது ஃபார்முலா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஃபுல் டிஸ்க் என்னது? mr²/2 டிஸ்க்கு mr²/2. மாஸ் ஆஃப் ஃபுல் டிஸ்க் என்னது? 9m அண்ட் இன்டூ r²/2 r²/2. அவ்வளோதான். இப்போ மாஸ் ஆஃப் ரிமூவ்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமூவ்டுனா இது இந்த டிஸ்க்கு. இதுக்கு ஃபார்முலா போடுங்க. மைனஸ் மாஸ் என்னது? மாஸ்னா m அண்ட் ரிமூவ் டிஸ்கோட ரேடியஸ் வந்து r²/3. ஸோ r²/3 வந்து 9 ஆயிரும் ஸ்கொயர் பண்ணால். ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங். நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணியாச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் எல்லா கான்செப்ட்டும் முடிஞ்சு. ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சா பாதி கொஸ்டின் சால்வ் ஆயிரும். அண்ட் இது ஞாபகம் வச்சுக்கிட்டா 1-2 கொஸ்டின் சால்வ் ஆகும். இதிலேருந்து 1-2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நீட் எக்ஸாமில். அண்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னேன்ல, அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ், அதாவது பாயிண்ட் மாஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து 2-3 கொஸ்டின் வந்துருக்கு. அண்டு முக்கால்வாசி கொஸ்டின் வந்து இந்த ரிங்கு, டிஸ்க்கு, ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியரு இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீட்டு மிக்சர் டப்பாவோட முடியெல்லாம் திருடி உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க கைஸ் ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி MBBS கிளாஸஸ்லாம் நடுவில் உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்க. அண்ட் எப்படியாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது ஒரு 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய். அண்ட் இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.